காலங்காலமாக திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க கூட இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இந்த கருத்து கணிப்பு மூலமாக அந்த வாக்காளர்களே சொன்னதா ரவி அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க. இது பெரிய ஸ்டேட்மெண்ட் மக்களே. ஏன்னா நேஷனல் மீடியாவுக்கு என்ன தெரிய போகுது இங்கே இருக்கிற அரசியல் பற்றி அப்படின்னு ஆக்சிஸை பல பேரும் கை ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரவி அவர்கள் இங்கே சர்வீஸில் இருந்தவர், அவர் இப்போ ஏற்பட்ட விஷயத்த சொல்லவே தான் இங்கே நிறைய கட்சிகளும் என்ன தப்பாக இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிகே கேடர்ஸ்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சார், செம்மையாக சொல்லியிருக்கீங்க சார், இதான் சார் நாங்களும் நினச்சோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டால் யாரை கேட்டாலும் டிவிக்கே தான் ஓட்டு போட்ட விசிலுக்கு போட்டுன்றாங்க. ஆனால் கருத்து கணிப்பு பார்க்குறப்ப முடிவு வேறு மாதிரி வருது. எங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு, இப்போ நீங்கள் சொன்ன மூலமாக புரிஞ்சிருச்சுன்னு பல பேரும் ரவி அவர்கள் சார்ந்து ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜய் சாருக்கு ரவி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருப்பாங்களா, இதுக்கு முன்னாடி சார்ந்து சொல்கிறேன். அப்படி வாழ்த்து சொன்னால் கூட ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் அவங்களுக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுமா? இங்கே இருக்க சில கூமுட்டை கூட்டம் தற்கொலைன்னு வைக்கிறாங்க. எப்படி? நீ நல்லா படித்தவனா இரு, நல்ல பதவியில் இரு, நீ கட்டி ஆண்ட ஒரு பெரிய ஆஃபீஸில் கூட இருந்துக்கிய, ஆனால் இவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, தாவைக்காக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தற்கொலை அப்படின்னு ஒரு அடைமொழியை வைக்கிறானுங்க. பார்த்தீங்களா? எனக்கு என்ன தெரியுமா ஆசை? தற்கொலைன்னு மற்றவனை கை காட்டி நீ சொல்கிறேன்னா உன் தகுதி என்னவா இருக்கும் அதை பார்க்கணும் தான் எனக்கு ஆசை. ஏன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார்ந்து உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தைலாம் வந்துடுது அப்படின்னா, சாதிச்சவங்க சார்ந்து வருதுனாக்கா நீ என்னத்தை கைட்டிருப்ப? எனக்கு அதை பார்க்கணும் பெரிய ஆசை இருக்குது. ஏன்னா ஈஸியாக கை காமிச்சு ஒருத்தனை குற்றம் சாட்டிடலாங்க. அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களான்னு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதிகபட்சம் மற்றவங்க தற்கொலைன்னு டைட்டில் கொடுக்குறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் ஒரு ஃபேன் ஓடுமா, ஏசி ஓடுமா, 4 பேரை திட்டி கமெண்ட் போடுவீங்களா? அதுக்கப்புறம் உங்கள் அடையாளம் இதன் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா அரசியல் கட்சியில் ஏதோ ஒரு சித்தாந்தத்தை உங்கள் மனசில் விதைக்குதுனாக்கா அதோட உண்மை நம்பிட்டு உட்காராதீங்க. இப்படி நம்புறதுனால தான் கடைசி வரைக்கும் உங்களை வச்சு எல்லாருமே மேலே வர வேண்டியதாக இருக்கும். இந்த விஷயத்தை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. ஒரு நடிகரை பார்த்து ஓட்டு போடுங்க, நான் எப்போவுமே உங்களை இன்சிஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இவங்க இது வரைக்கும் ஆண்டிருக்காங்களா, நல்லாட்சி இருக்கா இல்லையா, இதை பாருங்கள். புதுசாக வரன்றாங்களா, ஏதோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா, அதை நம்பலாமா? தொகுதிக்கு போயிட்டு தொகுதி பிரச்சனையை அசம்பிளியில் பேசுவாங்களா, அதை பாருங்கள். இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்க. நடிகர் பின்னாடி போங்க, நானும் உங்களை எப்போவுமே சொல்லவே மாட்டேன் அந்த தப்பை. ஆனால் எதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? தற்கொலை. தற்கொலைன்ற வார்த்தையை நிறைய பேரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி மற்றவங்களை திட்டியே அந்த நெகட்டிவான வார்த்தையோட பாசிட்டிவாக மாறிக்கிட்டு இருக்கு. தற்கொலைன்னு சொன்னால் பெருமைப்படுற அளவுக்கு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சங்கின்ற வார்த்தையை முதல்ல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் தற்கொலை. அதுவும் இல்லாமல் தற்கொலை நீங்கள் திட்டுறது வேற யாரையும் இல்லை, நம்ம மக்களை தான். இந்த பேசிக்கே தெரியாமல் பல பேரும் பேசி திட்டுறீங்கனாக்கா என்னத்தை சொல்கிறதோ மக்களே. அவ்வளோ தூரம் முட்டாள மக்கள் இருக்காங்களான்னு தெரியல, நிறைய பேர் மாற்றி வச்சிருக்காங்களான்னு தெரியல.